शयुव्रतं गोमृगकागचर्यां चिरं चरन्नाप्यपरं स्वरूपं दवाहृताङ्गकुडकाचले त्वं तापान्ममापाकुरुवातनाथ। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 10வது ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் விதேக முக்தி அடைவதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ ரிஷபதேவராக ஷயவிரதத்தை கைக்கொண்டாய். ஷயு விரதம் என்றால் மலைப்பாம்பு விரதம். நீண்ட நாள் வாழ்ந்து பசு மான் காக்கை போல வாயினால் உட்கொண்டு வாழ்ந்து நீ பேரின்ப வடிவை பெற்றாய். பிறகு உன் திருமேனி குடகு மலையில் காட்டுத்தீயினால் எரிக்கப்பட்டு மறைந்தது. இப்படியுள்ள மகிமைகளை கொண்ட குருவாயூரப்பா, நீயே என் தாபங்களை நீக்கி அருள வேண்டும்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் பிரார்த்திப்போம் குருவாயூரப்பனிடம். நோயெல்லாம் போக்கி ஆரோக்கிய சௌக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.